கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ் ஓவர் என்று ஆங்கிலத்திலும், பஸ்கா என்று தமிழிலும், பெசாக் என்று சொல்லி எபிரேயத்திலும் அழைக்கப்படுகிற முதலாவது பண்டிகை. இந்த பண்டிகை முதலாக எகிப்து தேசத்தில் ஆசரிக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இதை எவ்வாறு ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிரமாணம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். நீசான் மாதம் என்கிறதான மாதம், அது அந்த மாதத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, ஆபிப். ஆபிப் என்று சொன்னால் ஸ்பிரிங், இளவேநீர் காலம் என்று அதனுடைய பொருள். அதை பற்றி சொல்லும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு முதலாவது மாதம். இந்த பிரதான மாதமாகிய முதலாம் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த தேதிகளில் அதை செய்ய வேண்டும் என்பதை 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். சூசிங், தெரிந்து கொள்வது. ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டிய நாள் முதலாம் மாதமாகிய நீசான் என்கிற மாதத்தினுடைய 10ஆம் தேதியிலே ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லும் பொழுது ஆணாய் இருக்க வேண்டும், 1 வயது நிரம்பியதாய் இருக்க வேண்டும். அது செம்மறியாடாகவும் இருக்கலாம், வெள்ளாடாகவும் இருக்கலாம். அப்படி பழுதற்ற ஆண் 1 வயது நிரம்பிய ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது? 10ஆம் தேதி. 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி அது எப்பொழுது அடிக்கப்பட வேண்டும் என்பதை 6வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, 10ஆம் தேதி பிடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி 14ஆம் தேதி அடிக்கப்பட வேண்டும். இந்த 4 நாட்கள் அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்வார்கள்? 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை குடும்பத் தலைவன் வீட்டிற்குள் அழைத்து வரும் பொழுது, கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிற சத்தத்தை எபிரேய மொழியில் எழுப்புவார்கள். அதை எபிரேய மொழியிலே ஹோஷியானா என்று சொல்லி சொல்லுகிறோம். 4 நாட்கள் வீட்டில் உள்ள பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் அந்த ஆட்டுக்குட்டியை பரிசோதித்து பார்ப்பார்கள். காதை பிடித்து பார்ப்பார்கள், நடக்க வைத்து பார்ப்பார்கள், கண் நன்றாக தெரிகிறதா என்பதை பரிசோதிப்பார்கள், சத்தம் சரியாக இருக்கிறதா, அது ஊமை இல்லாததா, அதிலே ஊனம் இருக்கிறதா, முடம் இருக்கிறதா, எங்கேயாவது தழும்புகள், காயங்கள், புண் போன்றவைகள் இருக்கிறதா என்பதை தரோவா செக் பண்ணுவாங்க. தரோவா குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் பரிசோதித்து முடித்துவிட்டு குடும்ப தலைவனிடத்திலே ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார்கள். என்ன ரிப்போர்ட்? நான் இந்த ஆட்டுக்குட்டியை பரிசோதித்தேன், இதிலே பழுது இல்லை. இவ்வாறு குடும்ப தலைவர்கள் முழுவதும் அந்த ஆட்டுக்குட்டியை பற்றிய ரிப்போர்ட் கொடுத்ததற்கு பிறகுதான் அந்த ஆட்டுக்குட்டியை அறுக்க வேண்டும். நான் பரிசோதித்தேன், பழுது இல்லை. நான் பரிசோதித்தேன், ஊனம் இல்லை. நான் பரிசோதித்தேன், செவிடு இல்லை. நான் பரிசோதித்தேன், எதுவுமே இல்லை என்று சொல்லி எல்லாரும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. 10ஆம் தேதி பிடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி 4 நாட்கள் பரிசோதிக்கப்பட்டு 14ஆம் தேதி அடிக்கப்படுகிறது. நீங்கள் கவனிங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். பஸ்கா பண்டிகை அன்றைக்கு கிறிஸ்து மனுஷகுமாரன் ஆகிய நான் சிலுவையில் அறையப்படுவேன் என்கிற விஷயத்தை சொல்லுகிறார். பஸ்கா பண்டிகை அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அதற்கு முன்பாக 4 நாள் சோதிக்கப்பட்டிருக்க வேண்டும், பரிசோதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்து 10ஆம் தேதி பிடிக்கப்பட்டார், 14ஆம் தேதி அடிக்கப்பட்டார். எது 10ஆம் தேதி என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்து கழுதையின் மேல் வெற்றி பவனியாக எருசலேமிற்குள் வந்தது 10ஆம் தேதி, அவர் அடிக்கப்பட்டது 14ஆம் தேதி. அந்த 4 நாட்கள் கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? பரிசோதிக்கப்பட்டார். யாரால்? அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து, பரிசேயர்கள்,
வேதபாரகர்கள், சதுசேயர்கள், இப்படி பலராலும் பரிசோதிக்கப்பட்டார். கடைசியிலே அவரை குறித்து மக்கள் சொன்ன சாட்சி, பரிசோதித்தவர்கள் சொன்ன சாட்சி, ஒரு குற்றத்தையும் இவரில் காணவில்லை, இவர் ஒரு நீதிமான், குற்றமில்லாத இரத்தம், இவர் அடிக்கப்படுவதற்கு உண்டான எந்த பாவமும் இவரிலே காணப்படவில்லை, எந்த குற்றமும் இவரிலே இல்லை. இப்படியாக பரிசோதித்தவர்கள் அனைவரும் கொடுத்த ரிப்போர்ட் அவரில் பழுதொன்றும் இல்லை என்கிற காரணத்திற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து 14ஆம் தேதி பலியானார் என்கிறதான விஷயத்தை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கிறிஸ்துவை பற்றிய காரியத்தை சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிற காரியம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். 7வது வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லி முடிக்கிறார். 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 5:7. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்கிறதான விஷயத்தை பவுல் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அடையாளம் காண்பிக்கும் பொழுது அவர் எவ்வாறு அடையாளம் காண்பித்தார் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அடையாளப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்றைக்கு என்னை ஒப்புக் கொடுப்பார்கள், நான் சிலுவையில் மரிப்பேன் என்று சொல்லி அவரே தன்னை குறித்து சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பஸ்கா என்று சொன்னால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆடு பலியிடப்பட்டது. அந்த ஆடு நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எதற்காக கிறிஸ்து பலியானார் என்கிற கேள்விக்கு பதில் என்ன? பாவம் என்கிறதான அடிமைத்தனம். எகிப்து என்பது அடிமைத்தனம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். என்ன அடிமைத்தனம்? பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க கிறிஸ்து நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாயிருக்கிறார். பாவமில்லாதவர் நமக்காக பலியாயிருக்கிறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம் அனைவரும் பாவிகள். இந்த பாவிகளாகிய நமக்காக பாவமில்லாத ஒருவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாயிருக்கிறார். அதுதான் பஸ்கா. பஸ்கா பண்டிகையினுடைய முதலாவது பொருள் என்னவென்று புரிந்து கொண்டோம். கிறிஸ்துவை அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவாகிய பஸ்கா எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து தேவாட்டுக்குட்டி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாருங்கள், பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பஸ்கா பலியாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, பழுதற்றவராக, ஆண்டவரே பாவமில்லாதவராக எங்களுக்காக நீர் மரித்தீரே, நன்றி சொல்லுகிற ராஜா. எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். உம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக எங்களை பாவங்களெல்லாம் சுத்திகரியும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு ரட்சியும், எங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்துவாகிய உம்மிடத்தில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புத்தந்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ சமாதானமும் கிருபையும் பெருகுவதாக. ஷலோம். எந்த வீட்டினுடைய நிலைக்கால் சட்டத்தில் ரத்தம் இருக்கிறதோ சங்காரதூதனால் அந்த வீட்டின் நிலைக்குள்ளாக, அந்த வாசலுக்குள்ளாக அவனால் கடந்து செல்ல முடியவில்லை. இப்ப ரத்தத்தின் வழியாக வெளியே வந்த இஸ்ரவேல் மக்கள் அடுத்தது அவர்கள் ரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலைக்கு வந்ததை போல, கானான் தேசத்திற்குள் அவர்கள் வந்ததை போல நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் மற்றும் ஜலம் இவைகளின் வழியாக நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால்